தீர்த்தவாதி. என்னையா அவனுக்கு பிரச்சனை? என்னத்த சொல்ல போற? கதை கேப்போம், கதை கேப்போம். பயன்பாட்டின் கதை கேப்போம். நெகிலினா ஐயா போச்சே, அம்மா போச்சே, அக்கா போச்சே. என்னடா படிச்சீங்க? 3ஆம் வகுப்பு. அதெல்லாம் இருக்கட்டும், நெகிலினா என்னன்னு சொல்லு. நான் தான் நெகிலி. என் ஆங்கில பெயர் பிளாஸ்டிக். நீங்க கடைக்கு போகும்போது உங்களுக்கு கை பையா வருவேன், அதாவது பிளாஸ்டிக் பேக். இது மட்டும் இல்ல, வாட்டர் பாட்டில் மற்றும் நீ சுத்தி பார்க்க எல்லா இடத்துலயும் நான் இருப்பேன். ஐ மீன் பிளாஸ்டிக். மீண்டும் நானே நெகிலி. ஒரு நாளைக்கு 26,000 உற்பத்தி செய்யறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, ஒரு நெகிழி பை அழிப்பதற்கு சுமார் 1000 ஆண்டுகள் தேவைப்படும். உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? பிளாஸ்டிக் பொருட்களை நீங்க ஒழுங்கா டிஸ்போஸ் பண்ணலனா நீங்க செத்துருவீங்க, நானும் செத்துருவேன். இதையா சொல்றேன், இதுக்கெல்லாம் காரணமே இவன் தான். நான் தெருவோரமா கிடக்கல பிளாஸ்டிக் டப்பு கோடலாம் தண்ணி தேங்கி நின்றா கொசுக்கள் முட்டையிட்டு வளர்ந்து என்ன பண்ணும், நம்ம வந்து கடிக்கும். நம்ம வந்து கடிச்சா நம்மளுக்கு டெங்கு மலேரியா போன்ற நோய்கள்லாம் வருது. வந்தா நம்ம சீவர் வந்தா நம்ம மேல போக வேண்டியதான். என் பெருமை நீ மட்டும் சொல்லாத, நானும் சொல்ல வெயிட் பண்ணியா. அது ஒண்ணு இல்லையா, நீங்க சாப்பிட்டு போற பால் கவரு தயிர் கவரு எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் பையில கட்டி குப்பை தொட்டில போறீங்க. இல்ல குப்பை தொட்டி வெளியே போடுறீங்க. இது ஆடு மாடு சாப்பிட்டு அதுக்கு ஜீரணமா செத்து போயிடுது. இதுதான் காரணம். நானா நீங்க எதுல போட்டீங்க? இந்த குப்பை எல்லாம் சிறுவோட வழியா பெருங்கலுக்கு போய் அங்க இருக்கவங்களை சொல்லி செத்துருது. இது வரைக்கும் நம்ம கடமை தெரிஞ்சது வெறும் 2% தான். ஆனா குப்பை மட்டும் 5% இருக்கு. நீ சொன்னதெல்லாம் போதும், நான் சொல்றேன். பிளாஸ்டிக் பை மேல மொத்தம் 3 இருக்கு. குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. முதல்ல குறைத்தல். நீங்க பிளாஸ்டிக் பை எல்லாம் பயன்படுத்த குறைச்சிட்டு மார்க்கெட் எடுத்துட்டு போக மஞ்சள் பை சணல் பை எல்லாம் பயன்படுத்தலாம். இதனால பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் எல்லாம் கம்மி பண்ணலாம். 3 இருக்குன்னு சொன்னீங்க, அது ரெண்டாவது என்ன? ரெண்டாவது மறுபயன்பாடு. நான் ஸ்கூலுக்கு ஆபீஸ் எடுத்துட்டு போறதுக்கு பிளாஸ்டிக் டப்பா பாட்டில் எல்லாம் வாங்குறீங்க. அது நீங்க இன்னைக்கு ஒரு பாட்டில் வாங்குனீங்கன்னா 2 நாள் கழிச்சு இந்த பாட்டில் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அது வாங்குறீங்க. அடுத்து இதுல அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 5 நாள் கழிச்சு அது வாங்குறீங்க. அந்த மாதிரி வாங்காம இன்னைக்கு ஒரு பாட்டில் வாங்குனீங்கன்னா அது ஒட்டேற வரையும் பயன்படுத்திட்டு அடுத்தவங்க பிடிச்ச மாடல் வாங்கினா வருஷத்துக்கு 10 20 இருக்கிறதுல 5 6 மாத்தலாம். இதனால பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் கம்மி பண்ணலாம். அவன் 3 சொன்னீங்களா? 3 தானே. வந்து மறுசுழற்சி. நான் அப்ப சொன்ன இந்த 6 பாட்டில் அது கூட சேர்த்து வீட்டுல கிடக்குற டப்பா குடம்லாம் உடஞ்சிருக்கும். அதுவும் சேர்த்து ரீசைக்கிள் பண்ணீங்கன்னா அதான் ஒரு புது பொருளை உருவாக்கலாம். இதனால பிளாஸ்டிக் அழிக்க முடியும்னு கேட்டீங்கன்னு தெரியல. ஆனா பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் நீங்க கம்மி பண்ணலாம். பிளாஸ்டிக் பை அழிக்கிறதாக தான் நம்ம தமிழக அரசு மஞ்சள் பை திட்டம் கொண்டு வந்திருக்கு. இந்த மஞ்சள் பையை மார்க்கெட் எடுத்துட்டு போகலாம். நீங்க அசிங்கப்படாம நம்ம பூமி தாய்க்காக நம்ம மஞ்சள் பையை பயன்படுத்துங்க. தமிழ்நாடு அரசு மஞ்சப்பை திட்டத்துக்கு எல்லாரும் உறுதுணையாக இருப்போம். இந்த ஒரு அவேர்னஸ் உங்க எல்லாருக்கும் பயன்படும் என்று நம்புறோம். அனைவருக்கும் நன்றி.